Vanakkam and welcome back to Crickall's YouTube channel. Still in the channel subscribe பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டாடா IPL 2024 ஓட 45வது மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த பர்టిక్యులர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. 28 ஏப்ரல் மதியம் 3:30க்கு ஒரு டபுள் ஹெட்டர் மேட்ச் அகமதாபாத்ல டே கேமா இந்த பர்టిక్యులர் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்టిక్యులர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்டசி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டியோ ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்கான டீமோ கிராண்ட் லீக்கான டெமோ டீமோ நம்ம முழுக்க ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கொடுத்துருவோம். இந்த டீம் சேஃபா இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. இல்ல இந்த டீம்ல இருந்து ஏதோ ஒன்று ரெண்டு பிளேயரை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஏன்னா உங்களுக்கு நிறைய ஃபேண்டசி வைஸ் நிறைய நாலேஜ் இருக்கு, ஸோ இதுல இருந்து உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட 1 or 2 பிளேயர்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணி கூட நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா அகமதாபாத்ல தான் மேட்ச் நடக்க போகுது. அகமதாபாத் கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே மீடியம் பேஸ் பவுலர்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ட்ராக். நம்ம நிறைய மேட்ச் பார்த்திருக்கோம். முகமது சமி, மோஹித் சர்மா இவங்க எல்லாருமே இந்த வென்யூல நிறைய விக்கெட்ஸை எடுத்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 130ல இருந்து ஒரு 140க்குள்ள போடக்கூடிய பவுலர்ஸுக்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பர்டிகுலர்லி சேசிங் பண்ற டீம் மேட்சை இங்க வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப அதிகமா இருக்குன்னு தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 172, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 156. இப்போ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ்னா ஓவராலா 3 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல RCB 1, குஜராத் டைட்டன்ஸ் 2 மேட்சை வின் பண்ணி கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் அப்படின்னு வந்துட்டா ஓவராலா இந்த சீசன்ல இந்த வென்யூல 49 விக்கெட் பவுலருக்கு கிடைச்சிருக்கு. அதுல பர்டிகுலர்லி பேஸ் பவுலர்ஸ்க்கு 35, ஸ்பின்னர்ஸுக்கு 14 விக்கெட் கிடைச்சிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மீடியம் பேஸ் பவுலர்ஸுக்கு இந்த வென்யூல கொஞ்சம் அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடைக்கும். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி ஸ்பின்னர்ஸ் கூட கம்பேர் பண்ணுவோம், மீடியம் பேஸ் பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடைக்கும். நீங்க என்ன மாதிரி டீமை பிக் பண்ணணும் அப்படின்னா பேட்டர்ஸுக்கு ஒரு 40% வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் மீடியம் பேஸ் பவுலர் அவங்களுக்கு ஒரு 50% நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு 10%. ஒரு வென்யூ ரெக்கார்டை வச்சு நீங்க ஒரு டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் ஒரே ஒரு டீமை நீங்க பிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. மேபி ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரி ஃபேண்டசி சைட்ல நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, நம்ம எதுக்காக ஃபேண்டசில பிளே பண்றோம்? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், அதை ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஃபேண்டசியில பிளே பண்றோம். அது நம்ம டீமா பிக் பண்ணி தான், அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து தான் நம்ம ப்ராஃபிட் எடுக்கணுங்கிறதுலாம் கிடையாது. என்ன மாதிரிலாம் நம்ம ஈஸியா ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஃபேண்டசில அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெளிவா யோசிங்க. அதுக்கு தான் ரொம்ப சூப்பரான ஆப் குபேரா ஃபேண்டசி ஆப். குபேரா ஃபேண்டசி ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். இன்னும் 7:4 காம்போல தான் ஆக்டிவ்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் செகண்டரி. இது இல்லாம இந்த ஆப்போட பிரைமரி என்ன அப்படிங்கன்னா டியோ ஆப்ஷன். அதாவது இந்த மாதிரி 5 பிளேயர்ஸ் அவங்க மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க. இந்த 5 பிளேயர்ஸை பத்தி மட்டும் நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு அதுல எந்த பிளேயர் அதிக பாயிண்ட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது அந்த ஒரு பிளேயரை மட்டும் தான் நீங்க பிக் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5 பிளேயர்ல இருந்து நம்ம குடன் டிகாக பிக் பண்றோம் அப்படின்னா, குடன் டிகா விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு, பேட்டிங்னு டாப்ல வருவார். ஸோ டபுள் ஆப்ஷன் இருக்கனால பாயிண்ட்ஸ் அதிகமா எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். அதை கன்சிடர் பண்ணி நம்ம குடன் டிகாக பிக் பண்றோம். நம்மளோட ஆப்போனன்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேலன்ஸ் இருக்க 4 பேர்த்துல இருந்து ஒருத்தரை ட்ரை பண்ணுவாங்க. அவங்க ஐடன் மார்க்ராம ட்ரை பண்றாங்க. ஐடன் மார்க்ராமும் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே இருக்கு. சப்போஸ் அந்த மேட்ச் பவுல் பண்ணல, பேட்டிங் மட்டும் தான், பேட்டிங்கும் இயர்லியா விக்கெட்டை விட்டுட்டாரு, அப்போ குடன் டிகாக ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு, ஐடன் மார்க்ராம் ஒரு 40 தான் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில் யாரு பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட் இருக்காங்களோ
அவங்க தான் இந்த கண்டெஸ்டோட வினர். ஈஸியா நீங்க நிறைய ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ ரொம்பலாம் நீங்க கஷ்டப்படவே தேவையில்ல. கொடுத்துருக்க 5 பிளேயர்ஸ்ல மட்டும் அனலைஸ் பண்ணுங்க, அதுல பெஸ்டான பிளேயரை பிக் பண்ணுங்க, நிறைய ப்ராஃபிட் எடுங்க. ரொம்ப ரொம்ப சுபமான 24/7 இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன், எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. ஒரு முறை நீங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ட்ரை மட்டும் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நீங்களே பெட்டர் ரிசல்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. குபேரா ஃபேண்டசி ஆப்போட லிங்க் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டியூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். குஜராத் டைட்டன்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா சுமன் கில், விர்த்தமான் சாகர் 2 பேரும் தான் இயர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல சாய் சுதர்சன் வராரு. அந்த அஸ்முதுல்லா ஓமர் ஜாய், டேவிட் மில்லர், ராகுல் திவாட்டியா, ரஷித் கான், ஷாருக் கான், சாய் கிஷோர், மோஹித் சர்மா, நூர் அகமது. இதுதான் குஜராத் டைட்டன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா சாய் சுதர்சனும் சந்தீப் பேரியர், இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டீமோட பவுலர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நூர் அகமது 1, மோஹித் சர்மா 2, சாய் கிஷோர் 3, ரஷித் கான் 4, அஸ்முதுல்லா ஓமர் ஜாய் 5 அண்ட் தென் சந்தீப் பேரியர் 6. ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் வரப்போறாங்க குஜராத் டைட்டன்ஸ். இதுல 7th பவுலிங் ஆப்ஷன்ல ஷாருக் கான் ஒருத்தர் இருக்காரு. சோ இதுல யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா ரஷித் கான் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அண்ட் தென் மோஹித் சர்மா எவ்வளவு எக்ஸ்பென்சிவா போனாலும் பரவாயில்ல, அவருமே ஒரு 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அஸ்முதுல்லா ஓமர் ஜாய் ஒரு 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. சந்தீப் பேரியர் இருந்து ஒரு 3 ஓவர். ஆல்மோஸ்ட் இங்கேயே 14 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 6 ஓவரை சாய் கிஷோர், நூர் அகமது இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. மேபி ஏதாவது 1 ஓவர் ஷாருக் கான் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதான் குஜராத் டைட்டன்ஸோட பவுலர்ஸ் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் தென் இதுல இனிஷியலி நியூ பால் பொறுத்த வரைக்கும் சந்தீப் பேரியர், அஸ்முதுல்லா ஓமர் ஜாய் அண்ட் தென் நூர் அகமது இவங்க 2 பேருமே இனிஷியலி பவர் பிளேலயே பவுல் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஹித் சர்மா அதிகப்படியான ஓவர் டெத்ல பவுல் பண்ணுவாரு. அண்ட் தென் ரஷித் கான் 1 or 2 ஓவர் டெத்ல பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் சந்தீப் பேரியர் இவங்க 3 பேரும் டெத்ல பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதான் குஜராத் டைட்டன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம ஆர்சிபி சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஃபேப் அண்ட் விராட் 2 பேரும் தான் இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல வில் ஜாக்ஸ் வருவாரு. அண்ட் தென் ரஜத் பட்டிதர், கேமரன் கிரீன், மஹிபல் லோம்ரர், தினேஷ் கார்த்திக், கரண் சர்மா, லாக்கி ஃபெர்குசன், முகமது சிராஜ், யாஸ் டயால். இதான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா ரஜத் பட்டிதரும் ஸ்வப்னில் சிங் இவங்க 2 பேரும் தான் இம்பாக்ட் பிளேயரா இந்த பர்டிகுலர் மேட்ச் பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இந்த டீமோட பவுலர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா யாஸ் டயால் 1, முகமது சிராஜ் 2, லாக்கி ஃபெர்குசன் 3, கரண் சர்மா 4, வில் ஜாக்ஸ் 5, கேமரன் கிரீன் 6 அண்ட் தென் ஸ்வப்னில் சிங் 7. ஓவராலா 7 பவுலிங் ஆப்ஷனோட வரப்போறாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இதுல அதிகப்படியான ஓவர்ஸ் அப்படின்னா கரண் சர்மா 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு. அண்ட் தென் லாக்கி ஃபெர்குசன் 4 ஓவர், முகமது சிராஜ் 4 ஓவர். ஆல்மோஸ்ட் 12 ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவர்ல கேமரன் கிரீன் ஒரு 2 ஓவரும், வில் ஜாக் ஒரு 2 ஓவரும் பவுல் பண்ணுவாங்க. 16 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 4 ஓவரை யாஸ் டயாலும் ஸ்வப்னில் சிங் இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இனிஷியலி நியூ பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முகமது சிராஜ், லாக்கி ஃபெர்குசன், யாஸ் டயால் இவங்க 3 பேர் தான் இனிஷியலி பவர் பிளேல பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் லாக்கி ஃபெர்குசன், முகமது சிராஜ், யாஸ் டயால் இவங்க தான் டெத்லயும் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ 2 டீம்ல இருந்தோம் பேட்டிங் அண்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டெப்தா பார்க்க போறோம். நீங்க மோஸ்ட்லி வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா போய் அந்த 14 ஃபேண்டசி பிளேயர் யார் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும், அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யார் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படின்னு டைரக்டா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் நான் சொல்லியிருப்பேன். அந்த ஐடியாவை யூட்டிலைஸ் பண்ணி உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் அஸ்முதுல்லா ஓமர் ஜாய், வில் ஜாக்ஸ், கேமரன் கிரீன் இவங்க 3 பேருமே டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பண்ணுவாங்க. பேட்டிங் மோஸ்ட்லி டாப் ஆர்டர்லயே வருவாங்க. மேக்ஸிமம் ஒரு செகண்ட் டவுன்குள்ளேயே
பேட்டிங்லயும் உள்ள வந்துருவாங்க. இப்போ அஸ்முதுல்லா ஓமர்ஸை எடுத்துட்டோம்னா 2ல இருந்து ஒரு 3 ஓவர் பவுல் பண்ணுவாரு. வில் ஜாக் ஒரு 2 ஓவரும், கேமரன் கிரீன் ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. இதுல மினிமம் 3 பேர்த்துக்குமே ஒவ்வொரு விக்கெட் கிடைச்சிரும். ஸோ அந்த ஒரு விக்கெட்லயே 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். இது இல்லாம இந்த 3 பேருமே அதிகமா லாங்ல நிற்பாங்க. அதுல 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான சான்ஸ் கூட இருக்கும். இது கூட செகண்டரி. இது இல்லாம பேட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு. பேட்டிங் ரோல் வந்து வெறும் 10 ரன் அடிச்சா போதும். அதுல ஒரு 15 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. ஓவராலா நியர்லி ஒரு 40ல இருந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஆவரேஜா இவங்க 3 பேருமே எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும் அப்படின்னா மினிமம் 40 மேக்ஸிமம் 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் T20 பொறுத்த வரைக்கும் எடுத்து கொடுத்தாலே போதும். அவங்க ஈஸியா ட்ரீம் டீம் வந்துருவாங்க. அதுக்கான குவாலிட்டி பிளேயர் தான் அஸ்முதுல்லா ஓமர்ஸை, வில் ஜாக்ஸ், கேமரன் கிரீன். இவங்க 3 பேர்த்தையுமே நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீம்ல பிக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் தென் கீழே இருக்க 3 பிளேயருமே வென்யூ ரெக்கார்ட் அண்ட் தென் ரீசெண்ட் டைம் ஃபார்ம் இதை வச்சு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ விராட் கோலி த மேன் இன் ஃபார்ம் கன்சிக்யூட்டிவா எல்லா மேட்சுமே 30+ ரன் ஆடிட்டு இருக்காரு. அதாவது ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் அன்பார்ச்சுனேட்டா விக்கெட் விட்டு இருந்தாரு. லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு நல்ல 50+ ரன் அடிச்சிருந்தாரு. ஒரு 30+ ரன் ஆவரேஜா ஆடுறாரு அப்படின்னா இது இல்லாம ஃபீல்டிங் 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ரீசெண்ட் டைம் ஃபார்ம் வச்சு விராட் கோலிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ சுமன் கில்லும் மோஹித் சர்மா இவங்க 2 பேருக்கும் இந்த வென்யூ ரெக்கார்ட் அகமதாபாத் கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே பேட்டிங்ல ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கவர் தான் சுமன் கில். அந்த மோஹித் சர்மா லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர் பவுல் பண்ணி 73 ரன் கொடுத்திருந்தாலும் ஆனா அகமதாபாத் கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. எப்படினாலும் டெத்ல பவுல் பண்றதுனால நிறைய ஸ்லோ பால் பவுல் பண்ணும்போது இந்த வென்யூல நல்லாவே விக்கெட் எடுத்திருக்காரு. ஆவரேஜா இந்த மேட்ச் ஒரு 2 விக்கெட் நம்ம இவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி நீங்க எத்தனை டீம் பிளே பண்ணாலும் சரி அந்த எல்லா டீம்லயுமே இந்த 6 பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மேட்ச்ல டீம்ல பிக் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி 40ல இருந்து ஒரு 80% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். இப்போ மேல இருக்க ஃபேஃப் டு பிளஸிஸ், சாய் சுதர்சன் இவங்க 2 பேர்த்துக்குமே பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஆனா 2 பேருமே ஒரு நல்ல ஃபார்ம். இப்போ ஃபேஃப் டு பிளஸிஸ் எடுத்துட்டா எவ்ரி மேட்ச் 20ல இருந்து ஒரு 30 ரன் ஆவரேஜா ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. சாய் சுதர்சன் எல்லா மேட்சுமே ஒரு 30+ ரன் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. ஏதோ 1-2 மேட்ச் தான் ஃபிளாப் ஆயிருக்கு. மேக்ஸிமம் 80% வரைக்கும் 30+ ரன் எல்லா மேட்சுமே சாய் சுதர்சன் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா இவங்க 2 பேர்த்துக்குமே பேட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. சப்போஸ் அன்பார்ச்சுனேட்டா இயர்லியே விக்கெட்டை விட்டுட்டாங்கன்னா செகண்டரி ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க 2 பேர்த்துமே நீங்க 50-50 ஆப்ஷன்ல தான் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். எந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஃபேஃப் டு பிளஸிஸை நீங்க டிராப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டீம்ல மஹிபல் லோம்ரர் அல்லது ஸ்வப்னில் சிங், இம்பாக்ட் பிளேயரா வரக்கூடிய ஸ்வப்னில் சிங், இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தரை உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ சாய் சுதர்சனையும் 50-50 ஆப்ஷன்ல தான் நம்ம ட்ரை பண்ண போறோம். இவரை டிராப் பண்ற டீம்ல நீங்க ஷாருக் கான் அவரை ஒரு ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். மேக்ஸிமம் ஒரு 10 டீம் பிளே பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 5ல இருந்து 7 டீம் வரைக்குமே உங்க 2 பேர்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அந்த டிராப் பண்ற டீம்ல ஃபேஃப் டு பிளஸிஸ் பதில் ஸ்வப்னில் சிங் அல்லது மஹிபல் லோம்ரர் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி, சாய் சுதர்சனுக்கு பதில் ஷாருக் கான் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி தான் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல பிளேயர்ஸை நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் ரஷீத் கான் பொறுத்த வரைக்கும் டூயல் ஆப்ஷன் பேட்டிங் டவுன் கீழே தான் இருக்கு. இருந்தாலும் பேட்டிங்ல உள்ள வந்தாலும் ஒரு 15+ ரன் குயிக்கா ஆடி கொடுத்துருவாரு. அது இல்லாம 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. நிறைய கூகுளிஸ் போடக்கூடிய பவுலர். சோ மிடில் ஆடக்கூடிய தினேஷ் கார்த்திகா இருக்கட்டும், மஹிபல் லோம்ரரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கூகுளிஸ்க்கு ரொம்ப ரொம்ப வீக். சோ ஆவரேஜா ஒரு விக்கெட், அந்த ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஒரு 60ல இருந்து 80% டீம்ல நீங்க ரஷீத் கானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ தினேஷ் கார்த்திக், விர்தமான் சாகா இவங்க 2 பேருமே விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல வர போறாங்க. இதுல விர்தமான் சாகா இன்னிங்ஸை ஓபன் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அவரை ஒரு 60% வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ தினேஷ் கார்த்திகை உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணாலும் ஓகே. இல்ல மேல டாப்ல ஆடக்கூடிய ஃபேஃப் டு பிளஸிஸா இருக்கட்டும், விராட் கோலி, கேமரன் கிரீன் இவங்கள கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு டீமை முடிவு பண்றீங்கன்னா அந்த டீம்ல தினேஷ் கார்த்திகை ஒரு 70% வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ லோ பர்சன்டேஜ்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம
அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபா போகணும் அப்படின்னா சாய் கிஷோர் டிஎல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் மினிமம் 2 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் ஒரே ஒரு பவுல் பண்ணி எக்ஸ்பென்சிவ் போயிருந்தனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா மினிமம் 2 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். டாப் பேர்ல கொலாப்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா இவர் பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 10+ ஆர்த்தான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த 2 ஓவர்ல 1 விக்கெட்டோ 2 விக்கெட்டோ கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அந்த டேவிட் மில்லர் தான் கில்லர், ஒரு பேக் டு ஃபார்ம். லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக் ஆடி இருந்தாரு. டாப்ல ஆடக்கூடிய சுமன் கில், விர்த்தமான் சகா, அஸ்முதுல் ஒமர்ஸா இவங்க எல்லாம் நீங்க டிராப் பண்ற டீம்ல டேவிட் மில்லருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். இது இல்லாம ஃபீல்டிங்ல ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஏன்னா லாங்ல நிப்பாரு, 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான சான்ஸ் இருக்கும். அண்ட் தென் முகமது சிராஜ் ஒரு பேக் டு லிட்டில் பிட் கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம்ல வந்துட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பவுல் பண்ணிருந்தாரு, ஆனா விக்கெட் கிடைக்கல, கொஞ்சம் எக்கனாமியா பவுல் பண்ணாரு. இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் கிட்ட நம்ம ஆவரேஜா 1 விக்கெட், ஆனா அதுவே 2 விக்கெட்டா கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. சோ லோ பர்சன்டேஜ்ல இருந்து சேஃபா போனா சாய் கிஷோர், டேவிட் மில்லர், முகமது சிராஜ் இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கியா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க, நூர் அகமத் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல குஜராத் டைட்டன்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா நூர் அகமத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா இம்பாக்ட் பிளேயரா வரக்கூடிய சந்தீப் வாரியர் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இவங்க 2 பேர்த்தையும் நீங்க இன்னிங்ஸ் வைஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லாக்கி ஃபெர்குசன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. இந்த வென்யூல மீடியம் பேஸ் பவுலருக்கு நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கும். கிரவுண்ட் கொஞ்சம் பெருசு, சோ அதனால லாக்கி ஃபெர்குசன் லோ பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நம்ம ட்ரை பண்ண போறோம். அண்ட் தென் கரண் சர்மா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பவுல் பண்ணி ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. சேம் அதே மாதிரி எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. சோ லோ பர்சன்டேஜ்ல இன்னும் கொஞ்சம் ரிஸ்கியா போகணும்னா நூர் அகமத் அல்லது சந்தீப் வாரியர் இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் லாக்கி ஃபெர்குசன், கரண் சர்மா இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல லோ பர்சன்டேஜ்ல நீங்க கொஞ்சம் சேஃபா போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா சாய் கிஷோர், டேவிட் மில்லர், முகமது சிராஜ் இவங்களுக்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீம்ல பிக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக்கு சூட்டபிளான 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். அஸ்முதுல்லா ஒமர்சாய் 1, கேமரன் கிரீன் 2, மோஹித் சர்மா 3, வில் ஜாக் 4, சுமன் கில் 5, விராட் கோலி 6. இந்த 6 பிளேயர்ஸுமே நீங்க எத்தனை டீம் பிளே பண்ணாலும் சரி எல்லா டீம்லயுமே ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதுல அஸ்முதுல்லா ஒமர்சாய் இருக்கட்டும், கேமரன் கிரீன், வில் ஜாக் இவங்க 3 பேர்த்துக்குமே டுவல் ஆப்ஷன் இருக்கு. விராட் கோலி பேட்டிங்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. சுமன் கில், மோஹித் சர்மா இவங்க 2 பேருமே இந்த வென்யூல ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்கனால ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். அண்ட் தென் விர்த்தமான் சகாவை ஒரு 60% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் தினேஷ் கார்த்திக்க டாப்ல கொலாப்ஸ் ஆக முடிவு பண்ற டீம்ல அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்லனா 50-50 ஆப்ஷன், ஏன்னா விக்கெட் கீப்பருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கனால ஒரு 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் சாய் சுதர்சன் 9, ஃபேப் டு பிளஸிஸ் 10 இவங்க 2 பேர்த்தையுமே நீங்க 50-50 ஆப்ஷன்ல தான் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். இப்ப சாய் சுதர்சன் டிராப் பண்ற டீம்ல ஷாருக்கானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். ஃபேப் டு பிளஸிஸ் டிராப் பண்ற டீம்ல ஸ்வப்னில் சிங் அல்லது மகிபல் ஓம்ரர் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரஷீத் கான் 11, இவரை கண்டிப்பா ஒரு 60 இருந்து 80% வரைக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். இப்ப சாய் கிஷோர், முகமது சிராஜ் அண்ட் தென் டேவிட் மில்லர் இவங்க 3 பேருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. இதுவே லோ பர்சன்டேஜ்ல இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல குஜராத் டைட்டன்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா நூர் அகமத், அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா சந்தீப் வாரியர் அண்ட் தென் லாக்கி ஃபெர்குசன், கரண் சர்மா இவங்க 3 பேரும் லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இந்த பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். இதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவா தான் இருக்கணும். எக்காரணத்துக்காகவும் நம்ம காசு ஃபேண்டசியில லாஸ் ஆக கூடாது அப்படிங்கறதுல மட்டும் கிளாரிட்டியா இருங்க. ஆனா அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒரு பேஸ் டீம் நம்ம எந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ் டீம் நம்ம எதுக்காக கிரியேட் பண்றோம் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. பேஸ் டீம்ல நம்ம மோஸ்ட்லி குவாலிட்டி பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அந்த பிளேயர்ஸ் மோஸ்ட்லி 90% வரைக்கும் ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது ஒரு டிஎல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயரா இருப்பாங்க, இல்ல பேட்டிங்ல டாப்ல வரணும், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய குவாலிட்டி இருக்க பிளேயர்ஸுக்கு நம்ம பேஸ் டீம்ல அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க ரொட்டேட் பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். எதுக்காக பேஸ் டீமை கிரியேட் பண்ணி இந்த பிளேயர்ஸ்க்குலாம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இது ஃபேண்டசி சைட், ஃபினான்சியல் ரிஸ்க் உள்ள இடம். இந்த இடத்துல நம்ம காசு எக்காரணத்துக்காக லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளேயர்ஸுக்கு நம்ம
அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்றோம். பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க ரொட்டேட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். எந்த மாதிரி நீங்க ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்னா, விக்கெட் கீப்பர்ல விர்த்மான் சாகா அண்ட் தென் டிகே இவங்க 2 பேரும் இருக்காங்க. இதுல விர்த்மான் சாகாவை ஒரு 60% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். டிகேவை நீங்க மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாரு அப்படின்னா ஒரு 60% டீம்ல, செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பேட்டிங்ல எடுத்துட்டோம் அப்படின்னா விராட் கோலி, சுமன் கில் இவங்க 2 பேர்த்துக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துரும். அண்ட் தென் ஃபேஃப் டு பிளஸிஸ் அவரை 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணணும். அவரை டிராப் பண்ற டீம்ல மஹிபால் லோம்ரர் அல்லது ஸ்வப்னில் சிங் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இப்போ குஜராத் டைட்டன்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா சாய் சுதர்சன் அவரை ஒரு 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அவரை டிராப் பண்ற டீம்ல ரிஸ்கா ஷாருக் கானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸ், கேமரன் கிரீன், அஸ்மதுல்லா ஓமர் சாய் இந்த ஆப்ஷன் நம்ம போயிருக்கும். இதுவே சேஃப் ஆனது. அண்ட் தென் இது இல்லாம பேட்டிங்ல டேவிட் மில்லரை லோ பர்சன்டேஜ்ல இருந்து கொஞ்சம் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் இதுவே போதுமானது. அந்த எக்ஸ்ட்ராவர் ராகுல் திவாட்டியாவை நீங்க ரிஸ்க் எடுக்கிற டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. அந்த டாப் டூப்ளிசிஸ் டிராப் பண்ற டீம்ல ஸ்வப்னில் சிங்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலிங்ல மோஹித் சர்மா இந்த வென்யூர் ரெக்கார்டை வச்சு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். இது இல்லாம ரஷீத் கான் அவரை ஒரு 60ல இருந்து 80% வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இப்போ குஜராத் டைட்டன்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா சந்தீப் பேரியர் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நூர் அகமதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகணும். அந்த ஆர்சிபி சைடு வந்துட்டோம் அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபா போகணும்னா நீங்க முகமது சிராஜுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இல்ல நீங்க ரிஸ்கா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா லாக்கி ஃபெர்குசனுக்கும் கரண் சர்மா இவங்க 2 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். யாஸ் டேயெல்லாம் நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற ஒரு 10% டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேஸ் டீமை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க ரொட்டேட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு கேமரன் கிரீன், அஸ்மதுல்லா ஓமர் சாய், வில் ஜாக்ஸ் இவங்க 3 பேருமே டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கியா ட்ரை பண்ணோம் அப்படின்னா விராட் கோலி, ரஷீத் கான், சுமன் கில் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இந்த 6 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லயே நீங்க சப்போர்ட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை விட இன்னும் ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஃபேஃப் டு பிளஸிஸ் அவர் ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் மோஹித் சர்மாவை ரொம்ப ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாய் சுதர்சன ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இது இல்லாம ஆர்சிபில இருந்து ரொம்ப ரிஸ்கியா இந்த மேட்ச் முகமது சிராஜ ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 6 பிளேயர்ஸும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இந்த பிளேயர்ஸை ரொம்ப ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யார் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற கமெண்ட் நிறைய யூசர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத பர்சனலா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா என்னை விட நீங்க நிறையவே பெஸ்டா அனலைஸ் பண்றீங்க. நீங்க அனலைஸ் பண்ணி கொடுக்குற கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் மோஸ்ட்லி 80% வரைக்கும் யூசர்ஸுக்கு ப்ராஃபிட்டை தான் கொடுத்துருக்கு. ஸோ மறக்காம இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யார் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.